ஸோ வெற்றிக்கான இரண்டு வழிகள் என்னன்னு கேட்குறீங்களா? அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிது, நபிகளாருக்கு கீழ்ப்படிதல். இதுதாங்க வெற்றிக்கான வழி. இதுதான் சொர்க்கத்துக்கான வழி. இதுல ஒன்று எம்மிடம் குறைந்தாலும் நாம் வெற்றி பெற முடியாது, இந்த துன்யாலும் சரி ஆகிரத்திலும் சரி. அதனால் நம்ம இப்போ வந்து நபிகளாருடைய சீராவிலிருந்து ஒரு 100 படிப்பினைகள் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ வெற்றிக்கான ஒரு வழியை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவங்க எப்படி அழகிய பொறுமையை வெளிப்படுத்தினாங்க என்பதை நம்மளால் பார்க்க முடியும். அவங்களுக்கு எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் சரி, லைஃப்ல எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அவ்வளவு சபுராக இருந்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. குறிப்பாக எதிரிகள் அவங்களை என்னதான் வந்து டார்ச்சர் செய்தாலும் அவர்கள் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்வுடைய வெற்றியை எதிர்பார்த்தாங்க. இரண்டாவது, அவர்கள் வைத்த தவக்குல், அல்லாஹ் மீது அவங்க வைத்த தவக்குல், எல்லா சிரமமான நேரங்களிலிருந்தும் அவங்க வந்து அல்லாஹ் வந்து ஒரு மஹ்ரஜை கொடுத்தான், ஒரு வழியை, அதுலேருந்து வெளிவரக்கூடிய வழியை அவன் கொடுத்தான். குறிப்பாக நீங்க பார்க்கலாம் ஹிஜ்ராவுடைய நேரங்கள்ல சரி. மூன்றாவது, பெரிதும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குனா, என் மகள் திருடி இருந்தாலும் நான் அவளுடைய கையை வெட்டுவேன்னு சொன்னாங்க. எந்த தலைவர் இப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க? ஸோ நபிகளாருடைய நீதித்தன்மையை இது குறிக்கிறது. மேலும் மற்றவர்களிடத்தில் கருணையோடு நடந்து கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகள், ஏழை பிள்ளைகள், இவர்களிடம் மிக மிக கருணையாக நடந்து கொண்டார்கள். போய் அவர்களை சந்திப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது என்று ரொம்பவே பணிவோடு அவங்க நடந்து கொண்டார்கள். கொஞ்சம் புத்தி சுவாதனம் இல்லாத ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க வராங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த மதினாவுடைய எந்த பள்ளத்தாக்குக்கு நீங்க என்னை அழைத்தாலும் நான் உங்களோடு வந்து உங்களுடைய வேலையை செய்து கொடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் அடுத்த முக்கியமான ஒரு படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன் எதிரிகளை கூட அதிகம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக மக்கா வெற்றியை நீங்க பார்க்கலாங்க. முக்கியமான ஒரு சம்பவம் இல்லைங்களா? அவங்களுக்கு தன்னுடைய எதிரிகளை வந்து பழிவாங்கக்கூடிய முழு வாய்ப்பு, முழு சுதந்திரம், முழு ஆற்றல் இருந்தும் அவர்கள் வந்து அதை தவிர்த்து கொண்டார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான அவங்களுடைய அந்த மன்னிப்பு தன்மையை குறிக்கிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக எல்லா மனிதர்களும் சமம் என்பதை மக்களுக்கு பாடமாக புகட்டினார்கள். அது நிறமாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் சமம் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாராளத்தன்மை, சாதா காலங்களிலும் சரி, குறிப்பாக ரமதான் காலங்களிலும் சரி, இது காற்றை விட வேகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் என்ற ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஷுக்குர், அந்த மற்றவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மை. குறிப்பாக நீங்க பார்க்கலாம், என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருடைய கடனையும் நான் என்னால் அடைத்து விட முடியும், ஆனால் அபூபக்கர் அவர் எனக்கு இந்த செய்த உதவிகளுக்கான பிரதிபலனை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி காட்டுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே ஞாபகம் வைத்திருந்தார்கள், அபூபக்கருக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஹ்லாஸ், எல்லா நேரங்களிலும் இஹ்லாஸை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமான இன்டென்ஷனை வந்து இது காட்டுதுங்க. அடுத்து நபிகளார் வந்து அதிகம் வெட்க உணர்வு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு வயது பெண்ணை விட அதிகம் வெட்க உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்கலாம். அடுத்தது இன்னக லஅலா ஹுலுகில் அதீம், சிறந்த நற்பண்புகள் மீது இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்களா? அதுதான் வந்து நிறைய பேர் இஸ்லாத்தின் பால் ஈர்த்தது. ஸோ இஸ்லாத்தின் பால் ஈர்ப்பது வந்து பேச்சு அப்படின்றத விட நம்மளுடைய நடைமுறைகள் ஈர்க்குங்க. அடுத்த முக்கியமான ஒரு படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க இல்லைங்களா? எல்லா விதத்திலையும் ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க. சிறந்த ஆசிரியராக இருக்கிறாங்க, சிறந்த தலைவராக இருக்கிறாங்க, சிறந்த மாமனாராக இருக்கிறாங்க, சிறந்த ஒரு சமுதாய தலைவராக இருக்காங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. அடுத்தது கல்வி படிப்பது, கல்வி படிக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அவர்களிடம் சென்று அல் குர்ஆனை கற்றுக்கொள்வது, சந்தேகங்களை தெளிவு பெற்றுக் கொள்வது, இது எல்லாமே அவங்க செஞ்சாங்க. ஹதீஸ் ஜிப்ரீல்ல கூட நம்ம பார்க்கலாம். அடுத்த முக்கியமான ஒரு படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து செயல்படவில்லை, மாறாக ஒரு டீம் ஒர்க் அவங்க கிட்ட இருந்தது. அதை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் மஷூரா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த மஷூரா என்று சொல்லக்கூடிய பண்பு இந்த காலத்தில் யாரிடமும் நிறைய பேர்கிட்ட இல்லை என்பதை நாம் பார்க்கலாம் இல்லைங்களா? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 19வது படிப்பினைகள் பார்த்தீங்கன்னா, நபிகளார் அவர்கள் ஜீவராசிகள் மீது ரொம்ப கருணை கொண்டவர்களாக இருந்தாங்க. அதனால தான் ஒரு ஒட்டகம் கூட ஒரு தடவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்னுடைய எஜமான் ரொம்ப என்ன வேலை வாங்குறாரு சொல்லி. மேலும் நபிகளார் வந்து அந்த மிருகங்களுக்கு மட்டுமல்ல, மாறாக உயிர் இல்லாத பொருட்கள் என்று சொல்லுவாங்க, அதன் மீது கூட அதிக கருணையாக இருந்தார்கள். அதனால்தான்
நபிஸ்லாஸ்லம் ஒரு புதிய மெம்பரை செய்து விட்ட பிறகு அவங்களுடைய பழைய மெம்பர் வந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய சத்தத்தை அவங்க கேட்டாங்க. ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகில உலகங்களுக்கு அருக்கொடையாக அவர்கள் வந்து அல்லாவால் அனுப்பப்பட்டார்கள். அடுத்து நபிஸ்லாஸ்லமுடைய பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஒரு முஸ்லீம் எப்படி ஹெல்த்தியா இருக்கணும், என்னென்ன பழக்கங்களை வச்சுக்கொள்ளணும் என்பது அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு விதமாக, உடல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி, எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்றத அவங்க பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நபிஸ்லாஸ்லம் அடிக்கடி பல் துலக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வீட்டுக்குள்ளே போகும்போது கூட பல் துலக்கக்கூடியவர்களாக இருப்பார். அது நபிஸ்லாஸ்லம் வந்து ஒரு நீதிமிக்க ஆட்சியாளராக இருந்தாங்க, ஹிக்மத் நிறைந்த ஆட்சியாளராக இருந்தாங்க. ஒருபோதும் அவங்களுடைய ஆட்சி வந்து இந்த ஆட்சி பொறுப்புகள் வந்து அவங்களை கர்வப்படுத்தியதில்லை. மேலும் நபிஸ்லாஸ்லம் அவங்க கிட்ட அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ ஹிஜ்ரா செஞ்சு போகும்போது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை எல்லாம் மக்களிடம் பகிர்ந்து அளிக்கும்படி சொன்னாங்க. ஸோ அமானித பொறுப்பு அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நபிஸ்லாஸ்லம் அவர்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை நம்ம வந்து அவர்கள் வந்து தங்களுடைய மனைவிமார்களிடம் நடந்து கொண்ட விதத்தை நாம பார்க்கலாம். அவங்க ஆலோசனை பெறக்கூடியவங்களா கூட இருந்தாங்க. உம்மு சலமா அவங்க கிட்ட போய் இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஒரு விஷயத்துல அவங்க வந்து ஆலோசனை செய்றாங்க. ஸோ மனைவிமார்களை மதிக்கக்கூடியவர்களாக நபிஸ்லாஸ்லம் இருந்ததை நாம் பார்க்கலாம். மேலும் ஒரு ஆபிதாக இரவெல்லாம் நின்று தொழக்கூடியவராக நபிஸ்லாஸ்லம் இருந்தார்கள். அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக நபிஸ்லாஸ்லம் இருந்தாங்க. ஒரு ஆபிதுக்கான ஒரு ரோல் மாடல் அவங்க கிட்ட இருந்தது. அடுத்து சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்தார்கள் நபிஸ்லாஸ்லம். அதற்குன்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாங்க, நபிகளார் ஒரு சிறந்த ஆசிரியராக. அதுல என்னென்ன மெத்தட்ஸ், வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் உபயோகப்படுத்தி நபிஸ்லாஸ்லம் சஹாபாக்களுக்கு வந்து பாடம் நடத்தினாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நபிஸ்லாஸ்லம் பல கோடுகள் வரைஞ்சாங்க. நேரா ஒரு கோடு வரைஞ்சாங்க. இன்னஹாதா சிராத்தி, இதுதான் என்னுடைய நேர் வழி, மற்ற வழிகளில் வந்து ஷைத்தான் வந்து என்ன செய்வான், அழைக்கக்கூடியவனாக இருப்பான் நரகத்தின் பக்கம் என்று சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ், வரலாறுகள் சொல்லி அதுலேருந்து மக்களுக்கு படிப்பினைகளை சொல்றது, இப்படி எல்லாம் இருந்தார்கள். அடுத்து நபிஸ்லாஸ்லம் இருந்த முக்கியமான ஒரு பண்பு, அல்லாவிடம் அடிக்கடி துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல நேரங்களிலும் சரி இக்கட்டான நேரங்களிலும் சரி. ஸோ துவா, இந்த ஒரு முக்கியமான பண்பு அவர்களிடம் இருந்தது. அண்டை வீட்டாரிடம் அதிகம் பரிவுடையவராக நபிஸ்லாஸ்லம் இருந்தார்கள். மேலும் வயது முதிர்ந்தவர்களை அதிகம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம வரலாறுகளிலிருந்து பார்க்கலாம். ஏன் அபூபக்கரே உங்களுடைய வாப்பாவை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லியிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேனே என்று சொன்னாங்க. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரியவர்களை எப்படி மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு தெரிகிறது. அடுத்தது 36வது படிப்பினை பார்த்தீங்கன்னா, தாயிஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புறக்கணிச்சிடறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட பாருங்க, அந்த பாசிட்டிவ் அவுட்லுக்கை பாருங்க. அப்ப வந்து எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஒரு தோழர் வருகிறார். அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. அவங்க வந்து என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இவ்வளவு நடந்தும் அவங்க மனசு தளர விட்டு, அந்த நேரத்திலும் அவங்க தாவா செய்யக்கூடியவங்களாக இருந்தார்கள் என்பதை நாம பார்க்கலாம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக பற்றின்மை அதிகம் உடையவராக இருந்தார்கள். அதனாலதான் வந்து ஒரு கட்டில்ல, ஈச்சம் ஓலைகளால் பின்னப்பட்ட அந்த கட்டில்ல அவங்க இருந்தாங்க. அதனுடைய மார்க்ஸ் வந்து அவங்க உடம்புல தெரியக்கூடியதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் உலக பற்றின்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கோபப்பட அல்லாவின் விஷயத்துல மட்டும்தான் கோபப்படக்கூடியவங்களா இருந்தார்கள். மனிதர்களுடைய விஷயத்துல அதிகம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுக்கு ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு இது தட்டி விட்டுடுவாங்க, பிளேட்டை தட்டி விட்டுடுவாங்க. வேறு ஒரு நபிமார், வேறு ஒரு மனைவிமாரிடமிருந்து ஒரு உண்ணக்கூடிய பலகாரம் அனுப்பப்பட்ட போது கோபத்தை தட்டி விட்டுருவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதிர்கோபப்படாமல், உங்கள் தாய்க்கு சற்று கோபம் வந்து விட்டது என்று சொல்லுவாங்க அந்த இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கோபத்தை விழுங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை பரப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய திண்ணை தோழர்களுக்கு சரி, அனைத்து மக்களுக்கும் சரி, கல்வியை போதிக்கக்கூடிய, தனக்கு இருக்கக்கூடிய கல்வியை மறைக்கக்கூடியவர்களாக இல்லாமல் மாறாக பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இன்று பார்க்கலாம், சில பேர் கல்வி இருந்தாலும் அவங்க மற்றவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய புன்னகை பூக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது வெடி சிரிப்புன்னு சொல்லுவாங்க, அது மாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு கிடையாது. அழகிய புன்னகை பூக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதன் மூலமாக மற்றவருடைய உள்ளத்தை பறிக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை படிக்க வச்சு அழகு பார்த்தாங்க இல்லைங்களா. பத்ரு போருக்கு பிறகு அந்த கைதிகளிடம் எந்த பணைய தொகையும் இல்லாத போது, நீங்க என்ன செய்யுங்க, மதீனாவுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போங்க,
கல்வி எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ எஜுகேஷனை லிட்ரஸியை ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்களாக நபிஸ்லாஸ்லம் இருந்தார்கள் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கலாம். அடுத்த 49வது படிப்பினையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதில் ரொம்ப முனைப்போடவே இருந்தாங்க. அதனால தான் முஹாஜிர்கள் அன்சார்கள் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி பேர் பண்ணி விட்டாங்க. அப்போ சகோதரத்துவத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் என்பது நபிஸ்லாஸ்லம் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து நபிஸ்லாஸ்லம் பார்த்தீங்க என்றால் அதிகம் தான தர்மம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். மேலும் நபிஸ்லாஸ்லம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்தார்கள் என்று பார்க்கலாம். ஈமானுடைய குறைஞ்சபட்ச கிளை என்னது, இமாதத்துல்லாதா அனி தரிக், பாதையில் இருக்கக்கூடிய அசுத்தமான விஷயங்களை நீக்குவது என்று சொல்லிக் கொடுத்தாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் நபிஸ்லாஸ்லம் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து ஒரு வியாபாரியாக, சிறந்த ஒரு நேர்மையான வியாபாரியாக இருந்தாங்க. இந்த வியாபார தன்மை பிடிச்சு போய் தான் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இவங்களுடைய நேர்மையை பார்த்து என்ன செஞ்சாங்க, இவங்களே திருமணம் செஞ்சாங்க. ஒரு பொருளில் ஒரு டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதை சொல்லி தான் நபிஸ்லாஸ்லம் விற்பாங்க. அப்படிப்பட்டவங்க நபிஸ்லாஸ்லம் இருந்தாங்க என்பதை நாம பார்க்கிறோம். அடுத்தது காஃபிர்களுடைய தலைவராக இருந்தாலும் நபிஸ்லாஸ்லம் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு தேவையான கண்ணியத்தை கொடுப்பாங்க. இல்லை, ஒரு தடவை அப்படி ஒருத்தர் வரும்போது தனது விரிப்பை எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு உட்காருவதற்கு என்று நாம பார்க்கிறோம். ஸோ நபிஸ்லாஸ்லம் காஃபிராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நபிஸ்லாஸ்லம் அடுத்து ஒரு ரிஃப்கை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிஃப்க் என்றால் இந்த கனிவான தன்மை என்று சொல்லுவாங்க. ஆர்ஷா இல்லாமல் சாஃப்டா இருக்கிறது. ஒரு முறை யூதர்கள் அஸ்ஸாமு அலைக்கும், உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொல்றாங்க. அதுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு பதிலுக்கு உங்கள் மீதே அப்படியே உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டாங்க. ஆயிஷாவை ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷாவை அந்த இடத்துல என்ன செய்றாங்க, கண்டிக்கிறாங்க. மாறாக நீங்கள் ரிஃபாக நடந்து கொள்ளுங்கள், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கும் வளைக்கும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுக்குறாங்க. நபிஸ்லாஸ்லமுடைய மென்மை போக்கு இதுல இருந்து தெரிகிறது. அடுத்து நபிஸ்லாஸ்லம் நிறைய நேரங்கள் அமைதியாக இருப்பார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்து நபிஸ்லாஸ்லமுடைய முக்கிய சீராவை படிக்கும் போது முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நபிஸ்லாஸ்லம் அதிகம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏதேனும் ஒரு பிரச்சனையா கஷ்டமா உடனே சஜ்ஜாவில் தலையை வைத்து விடுவார்கள் என்பது சீராவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கிய படிப்பினையாக இருந்தது. மேலும் நபிஸ்லாஸ்லம் அவர்கள் நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு யூத சிறுவனுக்கு, தனக்கு பணிவிடை செய்திருந்த சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் அங்கு போய் அவங்க தாவா செய்கிறாங்க. அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ இந்த ஒரு நல்ல பண்பை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாவுக்கு ஒரு சிறந்த அடியானா இல்லை அப்படின்ற மாரியே அவங்க பார்ப்பாங்க ஒரு நபியாக இருந்தால். அதனால தான் அஃபலாக்கான அப்தன் ஷக்கூரா, அல்லாவுக்கு நான் நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டாமா என்று கால் வீங்க வீங்க அவங்க தொழுதாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து முக்கிய நபிஸ்லாஸ்லமுடைய அடுத்த படிப்பினை, சீராலிருந்து அடுத்த படிப்பினை என்ன பார்த்தீங்கன்னா, நபிஸ்லாஸ்லம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நபிஸ்லாஸுக்கு ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க. நடுத்தர ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு அவங்க இருப்பாங்க. நடந்தாங்கன்னா வேகமாகவும் சரி, ரொம்ப மெல்லமாகவும் சரி இல்லாமல் மிதமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிஸ்லாஸ்லமுடைய ஃபிட்னஸை இது காட்டுகிறது. மேலும் நபிஸ்லாஸ்லம் அவர்கள் அல்லாவை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது, நீங்கள் இந்த துனியா அழியும் வரை நீங்கள் இதில் இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன செய்யலாம், மறுமையை தேர்ந்தெடுக்கலாம் என்னும்போது ரசூல்லா எதை தேர்ந்தெடுத்தாங்க, நான் அல்லாவுடைய கம்பானியன்ஷிப்பில் இருக்கிறத விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். நாமளாக இருந்தால் யோசிச்சு பாருங்க சகோதரி, எதை தேர்ந்தெடுத்திருப்போம் என்று. இது போன்ற நிறைய படிப்பினைகள் இருக்கு. அடுத்து நபிஸ்லாஸ்லமுடைய சீராலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அடுத்த படிப்பினை, காப் இப்னு மாலிக் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு சிறிய பொய் சொல்லிடுவாங்க இல்லைங்களா, பிறகு அல்லாஹ் அதை கண்டித்து வசனங்களை இறக்குவான். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த விஷயத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய படிப்பினை என்னன்னா, ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடுதல் கூடாது. எதையுமே நாளைக்கு செய்வேன் ஒருத்தர் தள்ளி போட்டார்னா அது அவர் எந்த இடத்துல போய் விட்டுருச்சு பாருங்க, அவரால் போரில் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த படிப்பினைகள் நமக்கு கிடைக்கின்றன. மேல் நபிஸ்லாஸ்லம் காஃபிர் தலைவர்களுடன் ஒப்பந்தம் செய்தார்கள், சேர்ந்து பணியாற்றினார்கள். உம்மத்துக்கு ஏதேனும் ஒரு நலவு நடக்கும் என்று இருந்தால் என்பதை நாம் பார்க்கலாம். அவங்களுடைய ஹில்ஃபல் ஃபுதூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தங்கள்லாம் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா. நபிஸ்லாஸ்லம் கோஆபரேட்டிவா இருந்தாங்க. எந்த விஷயத்துல சமூகத்துக்கு ஒரு நலவு ஏற்படுமோ என்று அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அப்படி அவர்கள் இருந்தார்கள். அடுத்து நபிஸ்லாஸ்லமுடைய சீராவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த படிப்பினையாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அல்லாவின் பாதையிலே போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு. இது ஒரு முக்கிய படிப்பினையாக இருக்கு. மேலும் நபிஸ்வல்லாஹு நம்முடைய அடுத்த ஒரு முக்கியமான சீரா, அவங்களுடைய சீரா படிக்கும் நம்ம கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னிடம் கைதியாக பிடிப்பட்டவர்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள்? கண்ணியமாக நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கான மரியாதையை கொடுத்தார்கள். அதனாலே நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுட்டு வந்தாங்க என்பதை பார்க்கிறோம்.